பூஜை பண்ற நேரத்துல போய் ராசாத்திக்கு இப்படி அடிபட்டுருச்சே. ஆமாம் பாரு, ராசாத்திக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே எனக்கு தெரியல. எல்லா நேரம் தான் சாமி கும்பிடலான்னு பார்த்தா இப்ப பூஜையவே நடத்த விடாம இப்படி விபரீதமாயி போச்சுப்பா. ஆமாப்பா, நல்லது நினைக்கிற ராசாத்தி அன்னைக்குதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆமா, அக்காக்கு எப்பவுமே நிம்மதி இல்லை. இனிமையாவது எல்லாம் நல்லா நடக்கும்னு பார்த்தா அதுக்குள்ள பூஜைக்கு தடை வந்துருச்சு. சரி விடு, எப்படியும் ராசாத்தி திரும்ப வந்துருவா, அப்ப போய் பூஜை பண்ணிக்கலாம். கடவுளே, ராசாத்தி இந்த பூஜையை பண்ணி ராசாத்தி இனியனும் எங்க வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்கன்னு நான் எவ்வளவோ ஆசையா இருந்தேன். ஆனா இந்த பூஜை ஆரம்பிக்கும் போது ராசாத்தி அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. சீக்கிரமே அவ நல்லபடியா திரும்பி வந்து இந்த பூஜையை பண்ணி எங்க வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன் கடவுளே. சார், இவங்க தான் சார் ராசாத்தியா லாரியை விட்டு அடிச்சாங்க. அடிச்சுட்டு தப்பிக்க பார்த்தாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து பிடிச்சி வச்சிருக்கோம் சார். சார் நான் வேணும்லாம் பண்ணல சார். பிரேக் பிடிக்காம போயிடுச்சு சார். யாரையா நேர்ல பார்த்தது? எல்லாரும் பார்த்தோம் சார். கான்ஸ்டபிள், இவங்க 3 பேரையும் பாத்துக்கோங்க. நான் போய் லாரியை பார்த்துட்டு வர்றேன். சரிங்க சார். ஏய், லாரி யாரையா ஓட்டுனது? நான் தான் சார். உண்மையிலேயே பிரேக் பிடிக்கலையா? ஆமா சார், பிடிக்கல சார். ஏன் சரி பண்ணல? சரி பண்ணத்தான் சார் போயிட்டு இருந்தேன். போற வழியில இப்படி ஆயிடுச்சு. கேட்டா அப்படியே பதில் சொல்லு சார். ஹலோ, சொல்லுங்க சார். முருகா, யோ, அந்த கருப்புசாமி கோவிலுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல? ஆமாம் சார். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம். யோ, அவங்க நம்ம ஆளுங்க தான்யா. உடனே அவங்கள தப்பிக்க விடு. சார், இன்ஸ்பெக்டர் இருக்காரு, பொதுமக்கள்லாம் இருக்காங்க. யோ, உனக்கு நான் ஒரு புது வீடு வாங்கி தரேன்யா. சார், அது ரொம்ப ரிஸ்க் சார். டபார், உன்னோட குழந்தைகள் எல்லாம் ஏன் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன்யா. அதுக்கு இல்ல. யோ, உனக்கு அதுக்கு மேல எவ்வளவு காசு வேணாலும் தரேன்யா. சரிங்க சார், உங்களை நம்பி தான் பண்றேன், பார்த்துக்கோங்க. யோ, எல்லாம் முருகன் பார்த்துக்குவான்யா. சரிங்க சார். லைசென்ஸ் எல்லாம் ஒரிஜினல் வச்சிருக்கல? அது இல்லாம சார் வாடகை தனியா நிக்கிறாரு, என்னன்னு போய் பாருங்க. சரி சார். ஏய், எந்திரிக்கடா. எந்திரி. ஓ, நீங்களும் போங்க, நான் பாத்துக்கறேன். சரிங்க சார். ஏய், சேர்மன் உங்களெல்லாம் தப்பி கூட சொல்லிட்டாரு. இப்படி தப்பிச்சு ஓடி போயிரு. திரும்ப யாரு கையில மாட்டிக்கிறாதீங்க. போங்க. டேய், ஓடுங்கடா, ஓடுங்கடா. சார், என்ன தள்ளி விட்டு தப்பிச்சு ஓடாருங்க சார். என்னையா தப்பிச்சு போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? போயா. டேய், நில்லுடா, ஓடுறா. டேய், டேய், நில்லுங்கடா. டேய், நில்லுடா. டேய், நில்லுங்கடா. டேய், நில்லுடா. மாப்ள, டேய், நீ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க. லாரி டிரைவரை மடக்கி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா மாப்ள டேய், நீ சொல்ற? வண்டியை திருப்பு, நம்ம உடனே போய் பாப்போம். வா, சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. உட்காரு. டேய், யாரா நீங்க ரோட்ல குறுக்க? எதுக்குடா ராசாத்தி மேல வண்டி எடுத்து சொல்றேன். எதுக்கு சார் லாரி விட்டு ஏத்தனா? உண்மையை சொல்லுங்க சார். சொல்றா. தெரியாம தான் சார். எதுக்குடா ஏத்துன? சார், வண்டியில பிரேக் பிடிக்கல சார். டேய், கேட்டதுக்கு மரியாதை பதில் சொல்லு. உன்னை சொல்றா. சொல்றா, உண்மையை சொல்றா. சொல்ல போறே இல்லையா? சொல்றா. சொல்லிடுறேன் சொல்லு. சார். கண்மணி சொல்லித்தான் சார். கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்தி ஹேண்ட் கப் போடு. போங்க, போடா. இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னால கண்மணி. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? உள்ள ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. சார், அந்த கண்மணியை சும்மா விடக்கூடாது சார்.
அதான் ஆதாரம் கிடைச்சிருச்சுல்ல சார், அவளை தூக்கி ஜெயில போடுங்க சார். வாங்க வாங்கய்யா. இதோ நிக்கிறாங்க மேடம், அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? கொலை பண்ண ஆரம்பிச்சா அரெஸ்ட் பண்ணாம மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா என்ன? போமா அவங்களோட ஸ்டேஷனுக்கு. பக்காவா பிளான் பண்ணி ராசாத்திய ஆக்சிடென்ட் பண்ணல, அதுக்கு தான். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இனியன், ஆதாரம் இல்லாம யார் மேலயும் பழி போடாதீங்க. முதல்ல நான் தான் பண்ணங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. சார் நீங்க சொல்லுங்க சார். லாரி ஓட்டுன அந்த ஆளுங்க நீதான் அந்த லாரியை விட்டு அடிக்க சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. ஏய், நீ எம்பிட்டு கெடுதல் பண்ணப்ப கூட இனியும் உன் மேல கோவப்படல. ஆனா நீ இப்ப ராசாத்தியே கொல்ல துணிஞ்சிட்டல்ல, இனியும் உன்னை விட்டு வைக்க கூடாது. இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் இந்த வீட்டு மருமக. தப்பு பண்ணாம நான் ஜெயிலுக்கு போனா அது இந்த குடும்பத்துக்கு தானே அவமானம். சீ, வாய முடுங்க. அவமானத்தை பத்தி பேசுற ஆளா நீங்க? எனக்கும் என் குடும்பத்துக்கும் ராசாத்திக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பீங்க. ராசாத்தி என்னைக்காவது ஒரு வார்த்தை எடுத்து பேசிருப்பாளா? இல்ல இதை பத்தி தான் எங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லிருப்பாளா? காரணம், எங்க குடும்பமானம் போக கூடாது, குமரனோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு பார்த்தா. ஆனா என்னைக்கு நீங்க ராசாத்தியே கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களோ, இனி என்னால பொறுத்து போக முடியாதா? நீ மாமா, என்ன மாமா இவரும் பேசிட்டே இருக்காரு, நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன்ல. நீ தான் தப்பு பண்ணன்னு முடிவாயி போச்சு. நீ நான் என்னத்த பேசுறது? நீ ஜெயிலுக்கு போறதுதான் சரி. ஆமா சார், ராசாத்தி அண்ணி எத்தனை தடவை இவங்களை மன்னிச்சு விட்டாலும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. தப்பு மட்டும்தான் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டாதான் திருந்துவாங்க. சார், இவெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே தான் சார் இருப்பா. இவளை கூட்டிட்டு போங்க சார். என்னங்க மாமா, நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா, நான் எந்த தப்பும் பண்ணல. அதான் எல்லா ஆதாரத்தோட இருக்கே. இப்ப நான் சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? வாங்கம்மா சார், நீங்க கூட்டிட்டு போங்க சார். ஜெயில களி சாப்பிட்டாவது இவ திருந்துவாளான்னு பாப்போம். அது என்ன, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவ்வளவு ஒரு சந்தோஷம்? நீ எல்லாம் என்ன பொறப்புனே தெரியல. கண்மணி, எங்க அக்கா உங்க ஃப்ரெண்டு தானே. அவங்க உங்களுக்கு நல்லது தானே பண்ணாங்க. அவங்க மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு பார்க்க? ஏண்டி கண்மணி, ராசாத்திய பழி வாங்குறது மட்டும்தான் உன் வேலையா? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் இப்படி பண்ண? சார், என்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க?
முதல்ல இந்த கண்மணி அரெஸ்ட் பண்ண விடுங்க. சார் சரியா சொன்னீங்க. முதல்ல அதை பண்ணுங்க. இவள முதல்ல ஸ்டேஷன் கூட்டு போங்க சார். சார் அவளை கூட்டிட்டு போங்க சார். ஏமா வாங்கம்மா. சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் வர மாட்டேன். இங்க பாருங்கம்மா, மரியாதையா கூப்பிட்டா வரணும், இல்ல இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். வாங்கம்மா வாமா, வாங்குறேன்ல போ. வாங்கப்பா, சொல்றோம்ல, உள்ள போங்க. போங்க உள்ள ஏறுமா. உள்ள போங்க. போலாயா. பேஷண்ட்டுக்கு ஏபி நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. தலையில அடிபட்டதுனால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. பேஷண்ட் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? டாக்டர் நான் தான். எனக்கு ஏபி பாசிட்டிவ். என்ன குரூப்? எங்க அம்மாவுக்கும் ஏபி பாசிட்டிவ், எங்க அப்பாவுக்கு தான் ஏபி நெகட்டிவ். இங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா? இல்லங்க, ஹாஸ்பிட்டல்ல ஏபி பாசிட்டிவ் தான் இருக்கு. ஏபி நெகட்டிவ் ரொம்ப ரேர் குரூப், அதான் இல்ல. அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க வெளியில ட்ரை பண்ணி பாருங்க. யாராச்சும் டோனர்ஸ் இல்லைன்னா பிளட் பேங்க்ல கேட்டு பாருங்க. சரிங்க டாக்டர், உடனே போய் பார்க்கறோம். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க, டைம் இல்லைங்க. சரிங்க டாக்டர். ஓகே. மாப்பிள இப்ப என்ன பண்றது? நானும் வரவா? வேணாம், நீ எங்கே இரு, நானும் அழகரும் போய் பார்த்துட்டு வரேன். பாத்துக்கங்க. போய் பாருங்க மாப்பிள. டேய் போயிட்டு வரட்டுமா? கடவுளே, ராசத்தியை எப்படியாவது காப்பாத்திடு. யாருக்கிட்ட கேட்டாலும் பிளட் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் கிடைக்காத குரூப்பா இருக்கும் ராசாத்தியோட ரத்தம்? அது ஏபி நெகட்டிவ்னு, அது கிடைக்கிறது கொஞ்சம் ரேரா இருக்கும். உங்களுக்கு எப்ப பாரு ராசாத்தி தான் பெருசா போயிட்டா. ஆனா என் மக கண்மணி ஜெயில இருக்கா. அவளை பத்தி யாராவது பேசுறீங்களா? அவ பண்ண காரியத்துக்கு பின்ன நான் ஃபாரின்லயா இருப்பா? அண்ணே சும்மா இருங்கண்ணே. ஓ, எங்களை பார்த்தா அவ்வளவு இலக்காரமா போச்சா? கண்மணியும் இந்த வீட்டு மருமக தான். அதென்ன ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வைக்கிறீங்க? பாரியையா, நீங்க இதை பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, கண்மணி விஷயத்துல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இனிய பயங்கர கோபமா இருக்கான். ஏன்னா பாதிக்கப்பட்டவன் அவன் தான். அதான் அவனுக்கு வந்த கோபத்தை நீங்களே பாத்தீங்களே. ராசாத்திக்கு இன்னும் ரத்தம் கிடைக்கல. அவ பொழைப்பாளா இல்லையான்றதே சந்தேகமா இருக்கு. இந்த நேரத்துல கண்மணியை பத்தி எங்களால எப்படி யோசிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணுனால தான் ராசாத்தி இந்த நிலைமையில இருக்கா. அத மறந்துடாதீங்க. அப்ப என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? சம்பந்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் ராசாத்தி குணமானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அக்கறையே இல்ல. அவ ஜெயில இருக்கான்னு சொல்றேன், அவளை பத்தி யாருமே இங்க கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டேன்றீங்க. இந்த பாருங்க சம்பந்தி, இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ என் கண்மணியை பத்தி உங்க யாருக்கும் கவலையே இல்ல. சம்பந்தி, கண்மணி இப்ப ஜெயில தானே இருக்கா. அவளை எப்ப வேணாலும் வெளியில எடுத்துக்கலாம். ஆனா ராசாத்தி அப்படியா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. ரத்தம் கிடைக்கலன்னா அவ கோமாவுக்கு போயிடுவான்னு டாக்டர் சொல்றாரு. உங்களுக்கு அவ முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். சம்பந்தி, ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ராசாத்தி இப்ப விட்டா எப்பவுமே காப்பாற்ற முடியாது. அதனால இப்ப ராசாத்தி பத்தி மட்டும்தான் எங்களால யோசிக்க முடியும். இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? இதே சம்மந்தி அம்மா இருந்திருந்தா சும்மாவா விட்டுருப்பாங்க? நீங்க சம்மந்தி அம்மாக்கு போன் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். அவளுக்கு போன் பண்ணாலும் கண்மணியால வெளியே வர முடியாது. அவங்க இருந்திருந்தா கண்மணி 1 மணி நேரத்துல வெளியில வந்திருப்பான். அதுதான் இல்லையே. சரி, நான் போன்ல பேசிக்கிறேன். அதெல்லாம் எதுவும் பேச முடியாது. அவ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக போயிருக்கா. நான் போன்ல தானே பேச போறேன். அவ உங்க கால் இல்ல, யாரு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. ஏன்னா அவ போனே எங்கிட்ட தான் இருக்கு. போன வீட்டுல வச்சுட்டு போயிட்டா.
எதுவா இருந்தாலும் நம்ம ராசாத்தி குணமானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். போய் வேற ஏதாச்சும் வேலையை பாருங்க. இல்ல ராசாத்திக்கு தேவைப்படுற ரத்தம் கொடுக்குற ஆளா இருந்தா கூட்டிட்டு வாங்க. வா பாரி போலாம்.